வணக்கம் சார். ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சுதா காசுன்னு சுதார் பேசுறேன். நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா விஸ்டா சார். டாடா இண்டிகா விஸ்டாலே இது ஒரு கோட்ரா ஜெட்டு 2 ஓனர் சார் இது. இது 2011 மாடல். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு ப்ளஸ் ரிவர்ஸ் கேமரா, டச் ஸ்க்ரீன் செட்டோட வரும் சார் இது. இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1,50,000 கேட்குறாரு. வண்டி வந்து 100% இருக்கு சார். அது பிக்சர் கிடையாது, நெகோஷியபிள் தான். கிட்ட வந்து பாருங்க. அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா இதே டாடா இண்டிகா விஸ்டா சார். அதே டாடா இண்டிகா விஸ்டா கோட்ரா ஜெட்டு. ஏசி, பவர் ஸ்டீரிங் மட்டும் வரக்கூடிய வண்டி. பவர் விண்டோ வராது இதில். இன்ஜின்லாம் பக்கா கண்டிஷன் சார். ஏசி பக்கா கண்டிஷன் இருக்கும். இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1,15,000 கேட்குறாரு சார். எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் லைவ் பண்ணணும். கோட்ரா ஜெட்டு இன்ஜின் பக்கா கண்டிஷன் இருக்கும். வெறும் 1,15,000 கேட்குறாரு சார். வேணும்னா எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் பண்ணி கொடுத்துறாரு. அதுக்கு தனி சார்ஜஸ் ஆகும். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு பிகோ சார். நிறைய கஸ்டமர் வந்து ஃபோர்டு பிகோ கேட்டிருந்தீங்க. நல்ல மைலேஜ் கொடுக்க வேண்டிய இது 2011 மாடல் சார். இது 2011 ஏசி, பவர் ஸ்டீரிங், 2 பவர் விண்டோ வரக்கூடிய வண்டி. இன்ஜின் பக்கா வருது சார். ஏசியும் பக்கா ஒர்க்கிங் தான். இதுக்கு கஸ்டமர் வந்து 1,40,000 கேட்டிருந்தாரு. இப்போ வந்து அவர்கிட்ட பேசி ரேட்டு வந்து 1,35,000 இல்லை 30 கொடுத்துருந்துருக்கேன் சார். நேரில் வந்து பாருங்க. அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா விஸ்டா சார். டாடா இண்டிகா விஸ்டா இது ஒரு 7,000 வண்டி. அதாவது 2010 மாடல். 2010-11 ரிஜிஸ்ட்ரேஷனு. இது ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷனுங்க சார். இதுக்கு ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, பேக் வைப்பர்லேருந்து வரக்கூடிய வண்டி. ஏசி பக்கா கண்டிஷனுங்க சார். இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1,25,000 பிக்சைடை கொடுத்துடலான்னு சொல்லிக்கிறேன் சார். நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். வண்டி சுத்தமாக இருக்கும். ஏசி எல்லாம் பக்கா கண்டிஷன் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு பிஎஸ்ஆ சார். ஃபோர்டு பிஎஸ்ஆ நிறைய கஸ்டமர் வந்து ஃபோர்டு பிஎஸ்ஆ கேட்டிருந்தீங்க. ஃபோர்டு பிஎஸ்ஆலே இது டீசல் வேரியன்ட் சார். 2010 2 ஓனர். எஃப்சி பார்த்தோம்னா நமக்கு இன்னும் ஒரு 6 மாதம் எஃப்சி லைவ்ல இருக்கு சார். இது ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன். இது ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாமே வரக்கூடிய வண்டி. இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கஸ்டமர் கிட்ட பேசி வெறும் 1,15,000 பிக்சைடை கொடுத்துட்றேன்னு சொல்லிக்கிறார் சார். நீங்கள் கிட்ட வந்து பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி சார். நிறைய கஸ்டமர் வந்து ஹோண்டா சிட்டி லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க. நம்ம ஆஃபீஸில் லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி இருக்குது சார். இது 2007 லாஸ்ட்டு சார். இது 2007 லாஸ்ட் வண்டி. லாஸ்ட் மாதம் 2028 வரைக்கும் எக்ஸிக்கு சார். இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு. இதுக்கு ஓனர் ஆஃப் சீரியல் பார்த்தீங்கன்னா 3 ஓனர் சார். இதுக்கு 3 ஓனர் பெட்ரோல் வேரியண்ட்டு. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, ரிவர்ஸ் கேமரா, டச் ஸ்க்ரீன் செட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது சார். டயர் பாயிண்ட்லேருந்து எல்லாமே குட் கண்டிஷன் இருக்கும். இது கஸ்டமர் வந்து 1,50 கேட்டிருந்தாரு. இப்போ அவர்கிட்ட பேசி வெரி ஃபைனலாக 1,35 கொடுத்துலான்னு சொல்லிக்கிறேன் சார். கிட்ட வாங்க, முடிஞ்சால் அதுலேயும் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். 2007 மாடல் சார். அதாவது 2007 8 ரிஸ்ட் i10 சார். i10 மேக்னா 1.1 சார். இது 4மே பவர் விண்டோ வரக்கூடிய ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு 4 பவர் விண்டோ வரக்கூடிய வண்டி சார். இது 1.1. இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,55,000 கேட்டிருந்தாரு. இப்போ அவர்கிட்ட பேசி வெரி ஃபைனலாக 1,45,000 இந்த வண்டி கொடுத்துடலாம் சார். எஃப்சி பார்த்தோம்னா நமக்கு 2028 வரைக்கும் எஃப்சிக்குது. இது ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது சார். அடுத்து நம்ம பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகோ சார். டாடா இண்டிகோலேயே 2016 மாடல். 2016 மாடலு. ஓனர் ஆஃப் சீரியல் பார்த்தோம்னா 4th ஓனர் சார். இது ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வரக்கூடிய வண்டி. அதே மாதிரி ஏசி பக்கா கண்டிஷனுக்கு சார். இது வந்து டிடிஐ இன்ஜின் டீசல் வேரியன்ட் டிடிஐ இன்ஜின் சார். இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1,25,000 தான் சார் கேட்குறாரு. நீங்கள் அது கூட கிட்ட வாங்க, முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு 5-10 நெகோஷியபிள் பண்ணி எடுத்து கொடுத்துடலாம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா டியாகோ சார். டாடா டியாகோ நிறைய கஸ்டமர் வந்து நல்ல மாடல் வண்டியில் சொல்லுங்க சார் இருந்தீங்க. நம்ம ஆஃபீஸுக்கு வந்துருக்கு சார். டாடா டியாகோ 2016 மாடல். 2016 8ஆம் மாதம் சார். எஃப்சி பார்த்தோம்னா 2031 8ஆம் மாதம் வரைக்கும் எஃப்சி லைவ் இருக்குது. இது ஒரு டீசல் வேரியன்ட். அதாவது டீசல் வேரியன்ட் ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வரக்கூடிய வண்டி. ரிமோட் லாக்கோடு இருக்கும். இந்த வண்டி வந்து 100% இருக்கு சார். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த பம்பர் மட்டும் உடஞ்சிருச்சு. இது வந்து கஸ்டமர் பம்பர் வாங்கிட்டு இப்போ பெயிண்டிங் பண்ணி அந்த பம்பர் மாட்டி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காரு சார். வண்டி வந்து நீட்டாக இருக்கும். வண்டியே வந்து ஒரு தரமான வண்டி சார். நல்ல மாடல் வண்டி. இதுக்கு லோன் ஆப்ஷன் உண்டு சார். நிறைய கஸ்டமர் வந்து லோன் பண்ணுற மாதிரி வண்டி கேட்டிருந்தீங்க. இதுக்கு லோன் ஆப்ஷன் உண்டு. இதுக்கு கஸ்டமர் வந்து 3 ரூபா கேட்டார். அவ்வளோலாம் போவாதுன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி சார் அவரு 2,90 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அது கூட பிக்சைடு கிடையாது, நெகோஷியபிள் தான். கிட்ட வாங்க, முடிஞ்ச அளவுக்கு ரேட் ஏதாவது பேசி நெகோஷியபிள் பண்ணி எடுத்து கொடுத்துடலாம். கட் பண்ணிக்கோ. அடுத்தது நம்ம பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ சார். நிறைய கஸ்டமர் வந்து பெரிய வண்டி இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. மகேந்திரா ஸ்கார்பியோ இது 2006 7 ரீஸு சில்வர் கலர் சார். இதுக்கு எஃப்சி பார்த்தோம்னா 2027 5ஆம் மாதம் வரைக்கும் எஃப்சிக்கு சார்.
இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை இதுக்கு. இது ஒரு டீசல் வேரியன்ட் 7+1 இந்த வண்டி 7+1. இதுக்கு கஸ்டமர் வந்து 250 260 சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ அவர்கிட்ட பேசி வெரி ஃபைனலா இந்த வண்டி வந்து 2,35,000 கொடுக்கலாம் நிற்கிறாரு சார். அது கூட பிக்சடு கிடையாது சார், நெகோஷியபிள் தான். கிட்ட வாங்க, முடிஞ்ச அளவுக்கு இன்னும் அதுல ஏதாவது ரேட் நெகோஷியபிள் பண்ணி அவர்கிட்ட பேசி எடுத்து கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா செவர்லெட் என்ஜாய் சார். நிறைய கஸ்டமர் வந்து பெரிய ஃபேமிலி இருக்கு, ஒரு 8 பேர் 10 பேர் போகிற மாதிரி வண்டி கேட்டிருந்தீங்க. இது 8+1, அதாவது 8+1 8 பேர் இந்த வண்டியில் போகலாம் சார். இது 2015 மாடல் செவர்லெட் என்ஜாய் எல்டி, அதாவது ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் வரக்கூடிய வண்டி. ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர் பேக், அலாய் வீல் எல்லாமே வரும் சார். இது ஒரு ஃபுல் டாப் எண்ட் வேரியன்ட், அதாவது ஃபுல் டாப் எண்ட் வேரியன்ட். இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய் கேட்டாரு. அது ஃபிக்ஸடு கிடையாது சார், நெகோஷியபிள் தான். கிட்ட வாங்க, முடிஞ்ச அளவுக்கு ரேட் வந்து இன்னும் கூட ஏதாவது நெகோஷியபிள் பண்ணி எடுத்து கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாயி i20 சார். உண்டாயி i20 2009 10 ரிஜிஸ்ட்ரி சார். இது எஃப்சி பார்த்தோம்னா 2030 வரைக்கும் இருக்கும். இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்கு சார். இது ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. இது பெட்ரோல் வேரியன்ட். வண்டி சுத்தமா இருக்கு சார். ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் வரக்கூடிய வண்டி. இது கஸ்டமர் வந்து 235 230 கேட்டிருந்தாரு. இப்போ அவர்கிட்ட பேசி ஃபைனலா 220 இந்த வண்டி கொடுத்துற நிற்கிறாரு சார். கிட்ட வந்து பாருங்க, ஏதாவது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லயே அந்த வண்டி எடுத்து கொடுத்துடலாம். அடுத்தது நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ரிச் சார். மாருதி ரிச்லயே வந்து இது வந்து ஒரு டீசல் வேரியன்ட். டீசல் வேரியன்ட்னா ஏசி பவர் ஸ்டீரிங் வரக்கூடிய வண்டி. ஏசி பவர் ஸ்டீரிங் வரக்கூடிய வண்டி. 2 டயர் புது டயர், ஃப்ரண்ட் ரெண்டுமே புது டயர் போட்டிருக்காரு. பேக் ரெண்டும் 50-60% இருக்கு சார். இதுக்கு ஏசி பக்கா கண்டிஷன் இருக்கும். இது ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஏசி பக்கா கண்டிஷன் இருக்கும். ஏசி பார்த்தோம்னா நமக்கு சொல்லவே தேவையில்லை, அந்த அளவு இருக்கும். இன்ஜினும் 100% இருக்கு சார். இது வந்து 2016 மாடலு. எஃப்சி பார்த்தோம்னா நமக்கு 2031 8ஆம் மாசம் வரைக்கும் எஃப்சி இருக்கு சார். 2031 8ஆம் மாசம் வரைக்கும் எஃப்சிக்கு இது ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு சார். இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது, இன்சூரன்ஸ் வேணும்னா அவரே போட்டும் கொடுத்துருன்றாரு. இதுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,65,000 கேட்டார் சார். 2,65,000 பிக்சடு கிடையாது சார். கிட்ட வாங்க, அதுல ஏதாவது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ல இந்த வண்டி கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா செவர்லைட் பீட்டு சார். அதாவது செவர்லைட் பீட்லேயே எல்டி. இது ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் வரக்கூடிய வண்டி சார். இது எல்லாமே பக்கா கண்டிஷன் இருக்கும். ஏசி எல்லாமே பக்கா கண்டிஷன் இருக்கும். வண்டியே வந்து ஷோரூம் கண்டிஷன் மாதிரி இருக்கும் சார். வண்டி வந்து தெளிவான வண்டி, நல்ல மைலேஜ் பார்த்தோம்னா நமக்கு 25-27 கொடுக்கக்கூடிய வண்டி. இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1,58,000 கேட்டிருக்காரு சார். அது பிக்சடு கிடையாது, நெகோஷியபிள் தான். கிட்ட வாங்க, முடிஞ்ச அளவுக்கு ரேட்டை வந்து நெகோஷியபிள் பண்ணி எடுத்து கொடுத்துடலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாயி i10 சார். உண்டாயி i10 2009 லாஸ்ட் சார். இது 2009 12ஆம் மாசம் வண்டி. எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் லைவ் பண்ணும் சார். எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் பண்ணும். இது வேலூர் ஆர்டிஓ. இது வந்து ஓனர் நம்பர் ஆஃப் சீரியல் பார்த்தோம்னா 3rd ஓனர் சார். பெட்ரோல் வேரியன்ட். இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,50,000 கேட்குறாரு சார். 1,50,000 பிக்சடு கிடையாது. கிட்ட வாங்க, நெகோஷியபிள் தான். ரேட்டு வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைன்றதுனால அதுக்கு என்ன சார்ஜஸ் ஆகுதோ அதெல்லாம் மைனஸ் பண்ணி கஸ்டமர் கிட்ட பேசி எடுத்து கொடுத்துடலாம் வாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் எக்ஸென்ட், அதாவது நல்ல மைலேஜ் போகக்கூடிய வண்டி சார். டீசல் வேரியன்ட்லேயே இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 25 மைலேஜ் போகும். 25 மைலேஜ் கிடைக்கும் டீசல் வேரியன்ட்ல. 2016 மாடல். இது 16 நம்பர் ஆஃப் சீரியல் பார்த்தோம்னா 3rd ஓனர் சார். இது டீசல் வேரியன்ட். ஏசி பவர் ஸ்டீரிங் வரக்கூடிய வண்டி. ஏசி எல்லாம் பக்கா கண்டிஷன் இருக்கும். டயர் பாயிண்ட் எல்லாமே பக்காவாக இருக்கு சார். இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 280 கேட்டாரு. அவர்கிட்ட பேசி ரேட்டுங்கெல்லாம் நெகோஷியபிள் பண்ணியிருக்கேன் சார். ஃபைனலாக 265 இந்த வண்டி கொடுக்கலான்னு அவர் வந்து சொல்லிட்டாரு சார். 265 ஆவாதுன்னு சொல்லியிருக்காரு. இதனோட டீட்டெயில் பார்த்தோம்னா டீசல் வேரியன்ட் சார். டீசல் வேரியன்ட் வண்டியே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு சார். இன்ஜின்லாம் சூப்பராக இருக்கும். நல்ல மைலேஜ் வருது சார். நானே 2-3 டைம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி. அதுக்கு முன்னே நம்ம நிறைய கஸ்டமர் வந்து ஷாப் வீடியோ போடுங்க சார்னு கேட்டிருந்தீங்க. இப்போ ஒரு ஷாப் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் சார். இப்போ 6 மணிக்கு. நாளைக்கு சண்டே சார். நாளைக்கு சண்டேன்றதுனால நம்ம ஆஃபீஸ் வந்து கரெக்டாக 1 மணி வரைக்கும் தான் செயல்படும். நாளைக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம், அதுக்காக போக வேண்டியது இருக்கு. அதனால நாளைக்கு நம்ம ஆஃபீஸ் வந்து 1 மணி வரைக்கும் செயல்படும் சார். நிறைய வண்டிங்க வந்துட்டு இருக்கு நம்ம கிட்ட. எல்லாருமே வந்து தெளிவாக செக் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னே நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு டு சோழிங்கருக்கு போகிற வழியில் ஜம்புகுளம் கூட்டுறோம் சார் நம்ம லொக்கேஷனு. நம்ம லோ பட்ஜெட் சுதா கார் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க சார். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். நிறைய வண்டிங்க, தரமான வண்டிங்களை தான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். நிறைய கஸ்டமருங்க வந்து, அதாவது
ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் கூட கார் எடுத்து யூஸ் பண்ணலான்ற ஒரு எய்மை உருவாக்கணுன்றது தான் என்னோட ஆசை. அது பிரகாரம் தான் நானும் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா வண்டிங்களையும் ரேட் வந்து இன்னைக்கு யாருமே தர முடியாத ப்ரைஸில் தான் நம்மளும் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சுதா கார்ஸ் சேனலில் பாருங்க, எல்லாருக்குமே ரேட் வந்து நெகஷியபிள் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சார். நன்றி, வணக்கம்.